பார்க்குறேங்கன்னு வீட்டை சரியாக கவனிக்காமல் போட்டேன். எவ்வளோ குப்பை பிடிச்சி கிடக்கு. ஒரு வாரம் பார்க்கலனால இவ்வளோ தூசி பிடிக்காம அடிக்க காற்று வீட்டையே பறந்துடும் போல் அப்படி காற்றடிக்கி. மழை கொஞ்சம் பேஞ்சா கூட பரவாயில்ல. அடிக்கடி வீடை சுத்தம் பண்ணலன்னா வீடே இல்லாமல் ஆயிரும் போல. எப்படி கிடக்கு பாரு. இந்த பிள்ளைகள் படிக்கேன்னு ஒரு உதவி செஞ்சு தர மாட்டேங்க. என்ன செய்ய, நமக்கும் அதட்ட மனசு வர மாட்டேங்க. பிள்ளைகள் படிக்கட்டும், நம்மளும் பாவம் பார்த்து விட்டுரும். ராணி என்ன செய்யற ராணி? ஏங்கங்க வீடெல்லாம் கொஞ்சம் குப்பையாக கிடக்க, அதான் தூத்து போட்டுட்டு இருக்கேன். ஏங்கங்க கேட்டி நைட்டு சமையல் பண்ணதுல துட்டு கொஞ்சம் கிடச்சில ராணி. அதில் போய் ஒரு 2 கிராம் தங்கம் எடுத்துட்டு வருமா? கையில் துட்டு இருந்தால் செலவாகும் ராணி. தங்கமாக எடுத்து வச்சா கூட பிள்ளைகளுக்கு ஆகும்ல. ஏதோ ஒரு மோதிரம் கம்மல் ஏதோ ஒன்று எடுத்து வைப்போம், பின்காலத்தில் யூஸ் ஆகும். எங்கள் தப்பாக எடுத்துடாதீங்க. உங்களை கேட்காம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன ராணி? நம்ம மல்லியக்கா மகளுக்கு குழந்தை பிறந்திருக்குலங்க. அவைய போகும்போது நகை போட்டு விடணும்னு ரொம்ப சங்கடமாக சொல்லிட்டு இருந்தாவ. அந்த அக்காவுக்கு துட்டு ஒன்றும் இல்லைல்லங்க, கடன் தான் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ. அதான் எங்கள் குழுவில் இருக்க பொம்பளைங்களாம் அவியவியல் முடிஞ்சதை செய்யணும்னு சொன்னாங்க. நம்ம லட்சுமி அக்கா சின்ன பொண்ணுலாம் 2 கிராம் தாரேன்னாவ. அதான் சரி நானும் 2 கிராம் தாரேன், அப்புறம் பாக்கி ருக்கமாக 6 கிராம் போட்டுக்கிடுதேன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து அவியலால் முடிஞ்சதெல்லாம் போடுதேங்க. நம்ம பட்டப்பில் இருக்குல்லங்க. நாளைக்கு அவிய கடனாக வாங்குறதுக்கு நாளைக்கு நம்ம செஞ்சோம்னா அவிய நாளைக்கு நம்மளே திருச்சி செஞ்சுட்டு போகிறாவ. அதாங்க உங்கள்கிட்ட கேட்காம சொல்லிட்டேன். உங்களுக்கு கோவம்னு இல்லைல்ல? பரவாயில்ல ராணி, பிள்ளைகளுக்கு தான் ஏதாவது எடுத்து வைக்கலான்னு நினச்சேன். சரி இதுவும் என்னைக்குனாலும் பிள்ளைகளுக்கு வந்து சேரும்ல. நாளைக்கு நம்ம ஒரு விசேஷம் வைக்கும்போது கொண்டு வந்து போடுவாவ. அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஏதோ நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னா நம்மளுக்கு தானே எல்லாம் நடக்குட்டி. விடு விடு. நான் தான் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கோம். கடைக்கு போகிறதுனா போயிட்டு வந்துடுவோன்னு நினச்சேன். வீட்டில் எதுவும் வாங்கணுமா? உனக்கு எதுவும் தேவைப்படுதா? வரியா? கடைக்கு போயிட்டு வருவோம். இல்லைங்க, ஒன்றும் தேவைப்படலை. வீட்டில் பொருளெல்லாம் இருக்குங்க, காய்கறி எல்லாமே கிடக்கு, ஒன்றும் தேவைப்படலைங்க. நீங்கள் சும்மா வெளியில் போகிறதுனா போயிட்டு வாங்க. இந்த பிள்ளைகளும் வெளியில் வாரேன்ட்டு கிடந்தாளுங்க. அவளையும் கூட்டு போகிறனா கூட்டு போங்க. எனக்கு வீட்டு வேலையெல்லாம் நடக்கும்ல. 2 அடி அடி போட்டுக்கிட்டு ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்க. நைட்டு கிடக்காளுவ. அவளும் வேணால் கொண்டு வரனா கொண்டு வாங்க. வீட்டு வேலையாவது நான் முடிச்சுக்கிடுதேன். ஒரு வாரமாக வீட்டை கவனிக்காமல் அங்கேயும் இங்கேயும் குப்பையாக கிடக்குங்க. அதை ஒன்று க்ளீன் பண்ணி போட்டுக்கிடுதேன். அவளில் வேணால் கூட்டு போங்க. சரி ராணி, நான் வேணா கூப்பிட்டு வரேன். வீட்டிலேயே இருந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரக்கு. அதான் கொஞ்ச நேரமாவது மார்க்கெட் நாடி போயிட்டு வந்தோம்னா மனசு ஒரு மாதிரி இருக்குமேன்னு நினச்சேன். சரி பிள்ளைகளை வேணா கூப்பிட்டு போகிறேன். அவளுகளை கூப்பிட்டு போனால் இந்த பார்க்கெலாம் போக சொல்லுவாளுவேன். அங்கே வேணா கொஞ்ச நேரம் கொண்டு இருந்துட்டு வாரேம்மா. சரிங்க. சத்யா, சோனி வெளியில் போகிறதுனா துள்ளிக்கிட்டு தான் கிளம்புவாளுவோ. போட்டோம் ஏம்மா. வீட்டில் இருந்து என்னால் சமாளிக்க முடியலம்மா. சிறப்படுத்துதாளுவோ. அதை எடுத்து கூட இதை கூட அதை கூட அதை செய்யணும். அந்த பண்டத்தை கிண்டு இந்த பண்டத்தை கிட்டுன்னு இந்த செல்லை பார்த்துக்கிட்டு அதைத்தான் இதைத்தாண்டு கிடக்காளுவ. வெளியில் போனால் தான் நம்மளுக்கு வீட்டில் ஏதாவது வேலை நடக்கும். இந்த அடுப்படியெல்லாம் ஒதுங்கப்பட்டு வைக்கணும். அப்படி இப்படின்னு கசகசன்னு கிடக்கு. மஞ்சள் மசாலாலாம் கொஞ்சம் காயப்பட்டு எடுத்து வைக்கணும். வண்டி எறியும் போல இருக்கு. வெளியில் வேற துணி காயப்பட்டோம். காற்றுக்கு வேற பறந்து போயிட்டுதா என்னன்னு தெரிய மாட்டேங்கி. அப்போ இதை வேற போய் எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. காற்று என்னத்துக்கு தான் இப்படி அடிச்சுட்டு கிடக்குன்னு தெரிய மாட்டேங்கி. போய் அள்ளி கொண்டு உள்ளனாலும் காயப்படுவோம், இல்லைன்னா அது பறந்து போயிட்டுன்னா அது வேற கருமம். ஏட்டிக்கு மணி என்ன இருக்கும்? ஏங்க 4 மணிக்கிட்ட ஆகுது. ஏட்டி இவ்வளோ சீக்கிரம் காப்பி போட்டு வச்சிருக்க? எப்பவும் 6 மணி போல தானே போடுவேன். ஏன் இன்னைக்கு நேரத்தோடி போட்டு வச்சுட்டேன்? என்னன்னு தெரியல, காப்பி குடிக்கணும் போல இருந்துச்சு. சரி போடும்போது உங்களுக்கு சேர்த்து போட்டுருவோமே, நீ தனித்தனி வேலை வேணா நேரத்தோடி குடிப்போமேன்னு போட்டேன். வேணாமோ? வேணான்னா 6 மணிக்கு குடிங்க வச்சு. பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கு. போட்டு இல்லை குடிக்கேன். இல்லை எப்பவும் லேட்டாக தானே போடுவேன். 6 மணிக்கிட்ட ஆயிரம் வந்து சொன்னாதான் காப்பி போடுவேன். இன்னைக்கு நேரத்துலேயே போட்டு வச்சுட்டு அதான் கேட்டேன்டி. ஏங்க உங்கள்கிட்ட எத்தனை பனி, நல்ல நல்ல பனியனும் சட்டையும் வெள்ளை வேட்டையெல்லாம் கிடக்கு. 1 நாள் எடுத்து கொடுத்தலாம்ல. எப்போ பார்த்தாலும் இப்படி பிச்சைக்கார மாதிரி ஒன்றும் இல்லாத இப்படி கீர்ன சட்டையே போட்டு அலையிறிய. அங்கங்கே கிழிஞ்சு போய் தச்சு கிடக்கு. இந்த பனினை ஏங்க போடுதிய? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதை போடாமல் நல்ல ஒரு உடுப்படுத்து கொடுத்துங்கன்னு. இன்னைக்கு இருப்பவோ நாளைக்கு இருப்போமானே தெரில. சேர்த்து வச்சு யாரை கொண்டு போறிய? இருக்க ஒரு பிள்ளையும் இல்லாமல் போயிட்டான். நம்ம 2 பேர் தானே இருக்கோம். இருக்க வரைக்காவது நல்ல துணிமணி போடுங்க. எதுக்கு இப்படி கஞ்சி தானே பிடிக்கிய? என்ன செய்ய? ஆரம்பத்துலேருந்து அப்படியெல்லாம் வாழ்ந்துருந்தா அந்த பழக்கம் வரும். அப்போ இருந்தே கஞ்சித்தனம் பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு வேணும் நினச்சி இப்போ அதே பழகிட்டு இப்போ புதுசு எடுத்து போடக்கூட மனசு வர மாட்டேங்க. இருக்கட்டும் வச்சிட மனசு வந்துடுது. என்ன செய்ய? ஆரம்பத்துலேருந்தே அப்படி பழகி இப்படி மனசே வர மாட்டேங்கி. எடுத்து போடுங்க. மனுஷ வாழ்க்கையில் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இல்லாமல் ஆயிரும். என்னத்துக்கு அதெல்லாம் பொத்தி வச்சு யாரு கொண்டு போக போகிறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
இருக்கட்டும் இருக்கு பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ள தானே இருக்கேன் நான், இங்க வெளியவா போறேன்? வெளியே போனா நல்ல உடுப்பு போட்டு போலாம். வீட்டுல தானே இருக்கேன்னு அப்படியே விட்டாச்சு. வீட்டில் இருந்தாலும் ஒரு கீரை இல்லாத ஒரு கிளியாத பண்ணி எடுத்து போடுங்க. எதுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி கிழிஞ்ச பண்ணினே போட்டுட்ருக்கே? சங்கடமாக இருக்குது. யாருனாலும் வந்து பார்த்தா என்ன நினைப்பா? அசிங்கமாக இருக்காதா? ஒரு நல்ல பனினை போடுங்க. துட்டா இல்லை இல்லை சட்டை துணிமணி இல்லாமல் இருக்கா? கஞ்சித்தனம்லாம் பிடிக்க தான் செஞ்சோம். இனி மாறிக்கிடுங்கங்க. வயசாயிட்டே போகுது. நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிப்போம். எதுக்கு இப்படி இருக்கணும்? எது மேலேயுமே ஆசை இல்லாம ஆயிட்டு இருக்கு. தனிமையில இருந்து இருந்து மனசு ரொம்ப வெறுத்துட்டு, நம்ம பிள்ளைக்காக பிள்ளைன்னு வாழ்ந்துருந்தோம். அவன் போனதுலேருந்து மனசுலாம் ஒரு மாதிரி தனிமைப்பட்ட மாதிரி என்னமோ மாதிரி ஆயிட்டு. ஏதோ நீ இருக்கிறனாலதான் என் காலம் அப்படியே சந்தோஷமா ஓடிட்டு இருக்கு. நீ இல்லைன்னா அவ்வளோதான் நான். சும்மா குழம்பாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன செய்ய? நம்ம பையனுக்கு அப்படி நேரம் இருந்திருக்கு. இந்நேரம் கட்டி கொடுத்துருந்தா அவனும் பேர பேத்தியே பிள்ளைன்னு நம்மளும் சந்தோஷமாக இருந்திருப்போம். என்ன செய்ய? அவனுக்கு அப்படியே அல்பாயுஸில் போகணுன்னு இருந்திருக்கு. பழசெல்லாம் ஞாபகப்படுது. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு தேத்தி இருக்கேன். இப்போ நீங்கள் சங்கடப்படுறதுனால பிள்ளை திரும்பி வந்துடவா போகிறான்? விடுங்கங்க, நான் இருக்கம்ல. யாருக்கு? ஒருவேளை நானும் இல்லைன்னா நீ என்ன செய்வ? ஒத்தையில இருந்துக்கிடுவியா? ஏங்கங்க இப்படியெல்லாம் கேட்குதிய? இப்படிலாம் சொல்லாது. எனக்கு சங்கடமாக இருக்குது. எதுக்கு இப்படிலாம் பேசுதிய? இல்லட்டி நீ தானே சொன்ன இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டாவுன்னு. எனக்கும் வேற இப்போ சுகர் ரொம்ப அதிகமாயிட்டா. நீ நாளை எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு நடமாடுற. நான் வெளியிலேயே போறது கிடையாது. இந்த சாப்பாடு கட்டிலு வீடு டிவின்னு இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா நீ என்ன செய்வேன்னு தெரிஞ்சுக்கிட்டதாமட்டி கேட்டேன். ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டு இருக்க பத்தியா, வயசு வேற ஆயிட்டு. அதான் கேட்டேன். பார்த்துக்கிடுவியா என்ன செய்வே யார் செய்வேன்னு? சும்மா இருங்க. தேவையில்லாமல் அதை இதையும் சொல்லி என்ன பயமுறுத்தம்ம. உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் நல்லாவே இருப்பியே. ஏங்கங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிய? யாட்டி இருக்கு இப்படி சொன்னதுக்கே இப்படி மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி ஆகுது. வீடு சும்மா தான் ஒரு இதுக்கு தான் கேட்டேன். நான் இல்லை நாள் வாழ்ந்து தானமா ஆகணும். நான் இல்லைங்கிறக்கா என் பின்னாடி வந்துடுவியோ? எல்லாரும் ஒரு நாள் போறதற்கு இந்த பூமியிலேவா இருக்க போறோம்? வயசாயிட்டடி. ரொம்ப மனசுலாம் பயமா இருக்கு. நைட்லாம் படுக்கும்போது காலையில எந்திரிச்சு பாப்போமாங்கிற ஒரு இது பயத்தோடயே படுக்க வேண்டியதா இருக்கு. நோயும் வந்துட்டு பத்தி சுகர் அது இதுன்னு தாங்க முடியலட்டி. ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை போடியது. மனசே சங்கடமா இருக்கு. நான்லாம் வயசு பையனா இருக்கும்போது ஒரு ஆஸ்பத்திரி கூட போக மாட்டேன்ட்டு அலைவேன். ஒரு காய்ச்ச தலைவலி வந்தா கூட அப்படியே தான் நடப்பேன். இப்போ பத்தியா அந்த மாத்திரையை போடுங்க இந்த மாத்திரையை போடுங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்தத்தை கொடுங்க, அதை செக் பண்ணணும் இது செக் பண்ணணும் கவ. அதாண்டி ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னேன். வீடு நீ எதுவும் நினைச்சு சங்கடப்படாது. சும்மா அதை இதையும் சொல்லி மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. விடுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கியே. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்மளை பார்க்க பிள்ளைகள் இல்லைன்னா நினைக்கும். ராணியெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுன்னு அப்படி விட மாட்டாங்க. நல்ல முறையாக பார்த்துக்கிடுவா. நம்ம பிள்ளை மாதிரி தான் ராணியும். சரி வீடு இதை பேச வேண்டாம். காப்பி எடுத்து குடி. போங்க. அதை இதையும் சொல்லி மனசை சங்கடப்படுத்திட்டு காப்பி எடுத்து குடி, அதை எடுத்து குடி, இதை எடுத்து குடின்னு எதுக்கு இப்படிலாம் பேசுதியா? சும்மா இருக்க வேண்டியதானே? சரி வீடு காப்பியை குடி. ஆமாம்.